டே போஸ், என்னமோ சொல்லணும்னா நீ பாட்டு உட்காந்த இலையில இருக்க ஆரம்பிச்சு விட்டா. ஆமா, இப்ப குடும்பம் எவ்வளவு கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த விஷயம் இப்படியே நீடிக்கணும்னா நான் ஒரு விஷயம் சொல்ல கேட்கணும் நீங்க. என்னது? நம்ம லீலா ஆமா, லீலாக்கு என்ன? இல்ல மாமா, அப்புறம் சொல்றேன். என்ன சொல்ல வந்து சொல்ல பூரா? இல்ல மாமா, அப்புறமா சொல்றேன். என்னடா அவன் சொல்றேன்னு பாதியில் நிறுத்தி போடுறான். என்ன ஜீவனுக்கு ஒரே புதுரா பேசிட்டு இருக்கிறான். மாமா, ஆ? உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேனே. ஆமா, இங்க வேண்டாம், கொஞ்சம் வாங்கல. வாங்கல. என்ன மாப்பிள, எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அப்படி என்ன ரகசியம்? மாமா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னது எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணமே தவிர எங்க அம்மா கிடையாது. என்ன சொல்றீங்க? இந்த 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறது பார்த்து உங்க மனசு நிறைவா இருக்கா இல்லையா? ஆமா, இந்த நிறைவு இன்னொரு சந்தோஷத்துக்கு காரணமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. மாமா, வெளிப்படையாவே சொல்லிடுறேன். செல்வத்துக்கும் லீலாவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டோம்னா நம்ம உறவுகளை பலப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் உறவுகளை பலப்படுத்திக்கிறதுக்கு ஒரு காரணம்னு. மாமா, உங்க தயக்கம் எனக்கு புரியுது. இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்ன எங்க அம்மாவே வந்துட்டாங்க. நான் சரின்னு சொன்னா எங்க அம்மா தட்ட மாட்டாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. மாமா, இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா செல்வத்துக்கும் லீலாவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடுவோம். மாமா, சகல சொல்றது சரிதான். நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். எனக்கும் சகலைக்கும் உள்ள பிரச்சனையில இதை மறுத்துருவாப்லன்னு நினைச்சேன். அவரே ஒத்துக்கிட்டாப்ல. அப்புறம் என்ன? மூத்த மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரு. எனக்கு சம்மதம் தான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏமாமா, லீலாவுக்கு நம்ம செல்வத்தோட நல்ல மாப்பிள்ள கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதே மாதிரி செல்வத்துக்கும் லீலாவோட ஒரு பொருத்தமான பொண்ணு எங்க இருந்து கிடைப்பா? ஏமாமா, பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற நிலைமையில செல்வம் இருக்காப்ல. ஒத்துக்கங்க மாமா. மாமா, நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் இல்ல. முதல் மாப்பிள்ள நான் சொல்லிட்டேன், 2வது மாப்பிள்ள அவரும் சொல்லிட்டாரு. முடிவு பண்ணுங்க மாமா. மாமா, 2 மாப்பிள்ளைங்களும் சேர்ந்து 3வது மாப்பிள்ளைய பத்தி சொல்லிட்டு இருக்கோம். முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். இத பாருங்க, நீங்க 2 பேரும் இவ்வளவு ஒத்துமையா அதை பத்தி பேசுறதே எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இது வேண்டான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுனால இதனால ஒரு பிரச்சனை வராதுன்னா நான் இதை பத்தி அனுகூலமாவே சிந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. தரோகண்ணே, பலகாரம் எல்லாம் நல்லா இருக்கு. அதிரசம் கூட நான் சாப்பிட்டேன். அம்மா வீட்டுல செய்தது தான். ஆமா பாட்டி. ஏன் கிழவி ஓயாம தின்னுகிட்டே இருக்கே, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது? ராசம் என் உடம்பு கொண்டு வராது. அரிசி முள்ளு மாதிரி என் உடம்பு. எதை தின்னாலும் கட கட கடன்னு அரைச்சு தள்ளிடும். சரமா, நான் ஊருக்கு போகும்போது எல்லாத்துலயும் 2 2 2 2 அப்படி போட்டு கோணி நிறைய கட்டி கொடுத்துரு. நான் ஊர்ல போய் தினம் வச்சு தின்பேன். சரி பாட்டி, உங்களுக்கு இல்லாததா கட்டி தரேன். ஆமாம்மா, ஊருன உடனே தான் ஞாபகம் வந்தது.